அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 பாலிட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த கேஸ் விச் நாட் டீல், அதாவது நாட் டீல் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷினை வந்து தெளிவாக படிக்கணும். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதே என்னென்னா, இங்கே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் நாட் டீல் வித் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்சிபிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். டிபிஎஸ்பியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வி வந்து 2025 கேட்டிருந்தாங்க, பட் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இதே கேள்வி 2024 கேட்டிருந்தாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா படிச்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்திங்கனாவே நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு 2025 அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கேள்வி 2025 வந்திருக்கு, பட் வந்து கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியான கேள்வி தான் இது. இப்போது பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுறதுக்காக வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய கேசஸில் இந்த கேசஸில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கேஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கேஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கேஸில் மட்டும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி அடிப்படை கட்டமைப்பு கேசவனந்த பாரதி கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க, அடிப்படை கட்டமைப்பு மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பி சம்மந்தமான கேஸு. எது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லலை, எது சொல்லலை, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி எந்த கேஸ் சொல்லலை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி, ஏகே ராய் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1982. ரேண்டமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த கேஸ் வந்து இதை பற்றி சொல்லலை அப்படின்னு படிக்கக்கூடாது. அது பிஒய்க்யூ கிடையாது. நம்ம ஆன்சரை மனப்பாடம் பண்ணுறது பிஒய்க்யூ கிடையாது. ஒவ்வொரு கேஸ்லேயும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபர்தராக பிஒய்க்யூ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை பாருங்கள், இந்த நோட்ஸை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வீடியோவை இதை வந்து நோட்ஸாக கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட் நோட்டாக. ஃபர்தர் கிளாஸஸில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஏகே கோபாலன் கேஸுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21 பற்றி சொல்லியிருப்பாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேசவனந்த பாரதி கேஸில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் நீங்கள் டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல் இந்த கேசவனந்த பாரதி கேஸில் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டாக எடுத்துகிட்டு லீகல் ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேசவனந்த பாரதி கேஸில் தான் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்றுறதுக்கு பவர் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. ஆனால் கான்ஸ்டியூஷனோட அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்ற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற வார்த்தையை எங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா கேசவனந்த பாரதி கேஸில் தான். இப்போ கோலக்நாத் கேஸில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு பாலிட்டி வந்து இதே கேள்வி 2025 கேட்டிருக்காங்க, நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கோலக்நாத் கேஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் கேனாட் பி அமெண்டட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி, அதாவது டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினர்வா மில்ஸ் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் மாட்டோடைய இரு சக்கரங்கள் போல் ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை பேசிக் ஸ்ட்ரக்சருன்னு சொல்லியிருப்பாங்க இங்கேயும். ஸோ இதுலேயும் அடிப்படை கட்டமைப்பை பற்றி பேசியிருக்காங்க. கோலக்நாத் கேஸ்லேயும் அடிப்படை கட்டமைப்பை பேசியிருக்காங்க. கேசவனந்த பாரதி கேஸில் தான் அடிப்படை கட்டமைப்பை கொண்டு வந்தாங்க, அந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே ஏகே ராய் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, இந்த நோட்ஸ் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஆர்டினன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க ஏகே ராயில். ஏகே ராய் கேஸில் ஆர்டினன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க.
ஸோ ஆர்டினன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து அவசரகால சட்டம். ஆர்டினன்ஸுங்கிறது என்னென்னா அவசரகால சட்டம். அதாவது பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு செஷன் இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் ஆர்டினன்ஸை கொண்டு வரலாம். அதாவது அவசரகால சட்டத்தை நீங்கள் கொண்டு வரலாம். பிரசிடென்ட் வந்து கொண்டு வருவார் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மூலமாக தான். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அந்த ஆர்டினன்ஸ் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆர்டினன்ஸ் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே என்ன சொல்லியிருப்பாங்க, ஆர்டினன்ஸ் வந்து ஒரு அவசரகால சட்டமாக இருக்கணுமே தவிர பார்லிமெண்ட்ரியை பைபாஸ் பண்ணக்கூடாது, லெஜிஸ்லேஷனை பைபாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்டை பைபாஸ் பண்ணால் அவசரகால சட்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றிடுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் கேள்விகள் இருக்காது, அந்த சட்டத்தின் மீதான கேள்விகள் இருக்காது. அப்படியே டைரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேஷனை பைபாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஆர்டினன்ஸ். அந்த ஆர்டினன்ஸில் அது ஒரு முக்கிய அம்சம். ஸோ அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல, ஆர்டினன்ஸை நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பைபாஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து இந்த நோட்ஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இப்போ ஆன்சருக்கு வாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்லேயும் ஆர்டிகல் பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருக்காங்க. இவங்களும் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. கோலக்நாத் கேஸ்லேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி அப்போது ஏகே ராய் கேஸ் என்னென்னா ஆர்டினன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து நாட் டீல். இது வந்து மற்றவங்க எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசியிருக்காங்க. பட் இது மட்டும் என்னென்னா ஆர்டினன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏகே ராய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.